கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல சயாரியை காமிக்கிறாங்க. அவளுமே எஞ்சிருப்பா போல. பாட்டியுமே வந்து நீ இந்த ஃபுட்டை சாப்பிடுமா, நேற்று நைட்டு உனக்கு ஃபீவர் அவ்வளோ ஹான் இருந்துச்சு, நீ ஏன்ப்பா போய் மலையில் நனைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவளும் சொல்கிறா நான் ஏன் இங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெஹான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாமா, நீ ரெஸ்ட் எடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போமேட்டு சயாரியுமே நான் எப்படியாச்சும் ரெஹான் சாருக்கு தேங்க்ஸும் சொல்லணும் சாரியும் சொல்லணும், நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அப்படியே ரெஹானுமே ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இவளுமே வந்து சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவோமே, எனக்கு உன்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இவளுமே வந்து சார் ஐ எம் சாரி சார், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்ல வரவுமே, நான் உனக்கு இந்த சம்பளம் இருக்குல்ல 6 மாதம் சம்பளமா முன்னாடியே கொடுத்துருக்கேன், அதனால உனக்கு நான் இது சும்மா ஒன்று கொடுக்கல, உன்னை நான் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு தான் நான் கொடுத்தேன், நான் சொன்னா நீ கேட்கணும், நீ இன்னையிலேருந்து என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்குமே ஒன்றுமே பேச முடியல. அவளுக்குமே இப்போ பணம் தேவை, அதனால வந்துட்டு இவன்கிட்ட கையேந்திர மாதிரியுமே ஆயிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ வேற ஹவுஸ்க்கு போய் கார்பெட் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. உடனே இவளுமே இந்த ராத்திரி ஆயிட்டு சார், நான் எப்படி சார் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போகணும் போ அப்படின்னு சொல்லி கத்துறான். அவளுமே ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஓடுறான். ரெஹானுமே ஸ்டாஃப் மெம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சையாரியை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ஃபோனை கீழே போட்டுருதான். இவனுமே வந்து நீயும் துணைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது அவன் காதலையுமே விழலை. அப்படி இவனுமே ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். அவனுமே ஃபோன் எடுத்துட்டு ஹலோ சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியுமே திருப்பி இவனுக்கு கால் பண்றான். ஆனா இவன் காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். அவனுமே விட்டுடுறான். ஸோ இங்க ஷயாரியுமே அப்படியே ஆட்டோல தான் போய்கிட்டு இருக்கான். காசையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அவனுமே இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த வேர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப 2 பசங்க நிக்கிறாங்க. அவங்கிட்டயுமே போய் வேர் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்களுமே இங்க வேர் ஹவுஸ்லாம் இல்ல, வேணா என் வீடு வேணா இருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானுங்க. இவளுமே அந்த இடத்துல இருந்து போக பாக்குறா. இவ பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க. அவளுமே ஓட்டிட்டு தான் இருக்கிறா. அப்படிங்கிற ரேஹானை காமிக்கிறாங்க. அவன் ரூம்ல அவனும் ரோஷினியும் தான் இருக்காங்க. அப்ப அவனுமே இந்த கத்தி எப்படி வெளியில தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அந்த கத்தியுமே மறைச்சிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் ரோஷினியுமே தாபிசி கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்களுமே வந்து அந்த ஜின் ஹண்டர் தான் பார்த்த வேலையா இருக்கும், ஸோ அதன் மூலியமா ரெஹானை அடையலான்னு பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனுமே சொல்றான் உண்மையான வழி ரெஹானை அடைகிறதுக்கு இது கிடையாது, அவனுடைய தம்பி தான், அவனுடைய தம்பியை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சயாரியை காமிக்கிறாங்க. ஓடிட்டே தான் இருக்கிறா. ஸோ அவ பின்னாடியுமே இந்த பயலுங்க துரத்திட்டே தான் இருக்கிறாங்க. அவ அப்படி இப்படின்னு மறைஞ்சு ஓடுறான். அந்த இடத்துக்குமே அந்த பயலுங்க வந்துடுறானுங்க. ஒரு பக்கத்துல நின்று அவளுமே ரெஹானுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. பட் ரெஹானுமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியே ரோஷினிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. பட் ரோஷினியுமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. அப்படிங்க காமிக்கிறாங்க. ரேஹானுமே நின்றுட்டு இருக்கும்போது ரோஷினியுமே நீ கவலைப்படாத, ஃபர்ஹானை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க, அண்ணி நீங்கள் இன்னும் உண்மையை சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அவனுமே வந்து என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஹானை எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சி தரேன்னு ரெஹானுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரோஷினி சொல்லிட்டு பேச்சை மாற்றிக்கிட்டு இருக்க. அப்பவுமே ரோஷினி வந்து இவன் இந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுமே ரெஹானுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது தெரியாத உங்களுக்கு அப்படின்னு சொல்லவுமே அவனும் என்ன இவனும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ரோஷினியுமே ரெஹானுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே, அவளுடைய பேரு நட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே வந்து இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஒருவேளை உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா இது தெரிஞ்சு உன் தம்பி உன்கிட்ட வந்து சேரலாம்ப்பா, ஃபரான் வந்துருவான் உன்கிட்ட, அப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரெஹானுமே வந்து ஆமா அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் நட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு ரெஹான் வந்து நட்டாஷா கிட்ட தான் வந்திருப்பான் போல. ஸோ நட்டாஷாவுமே இந்த மோதிரத்தை எப்படியாச்சும் நான் ரெஹானுக்கு போட்டு விட்டுட்டா அவன் என்னுடைய அடிமை மாதிரி, அவனை எப்படியாச்சும் நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பவுமே கரெக்டாக ரெஹான் வர்றதுக்குள்ள அந்த கதவை திறந்து வெளியில வந்துடுறா. சொல்லு ரெஹான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லு அப்படின்னு சொல்லி இவ கேட்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுமே ஆடு தன்னுடைய வலையிலே தானே வந்து விழுத. ஆமா ரெஹான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கிறா. அப்பவுமேட்டு ரோஷினி ரெஹானுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷயாரி வந்து பாதுகாப்பான இடத்துல தானப்பா இருக்கிறா, அவ எனக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே ஃபோன் காலில் பார்க்குறான். ஷயாரி ஃபோன் பண்ணியிருக்கிறது தெரியுது. அவனுமே ரிட்டர்ன் ஃபோன் பண்ணுறான். பட் ஷயாரி எடுக்க மாட்டேங்கிறா. அந்த ஸ்டாஃப் மெம்பருக்குமே ஃபோன் பண்ணி நீங்கள் ஷயாரி கூட போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்லை சார் நான் போகலையா, உங்களுக்கு நான் ரிட்டர்ன் ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கலையே சார் அப்படின்னு சொல்லவுமே இவன் அப்படி என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக
ஓடி வரா அந்த இடத்துக்குமே. வெளியில நின்னு ஷெயரி ஷெயரின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். பார்த்தா அவன் அங்க உள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சிட்டு தான் நிக்கிறான். அந்த பயலுங்க கிட்ட மாட்டிரக்கூடாதுன்னு. அப்படியே ரோஷினியுமே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க வந்து அவனுமே நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க பிள்ளைக்கு நூடுல்ஸ் தான் இப்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, என்னுடைய பையன் குட் பாய் சாலட் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலடை ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஊட்ட பார்க்குறான். அவளுமே எனக்கு சாலட்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே அந்த சாலடை சாப்பிட்டுதான். அதுக்கப்புறம் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவளுமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே போகச்சல் வந்துடுது. ஸோ அவனுமே தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்குள்ள அப்படியே அந்த கண்ணாடி உடச்சிட்டு வெளியிலேயே போய் விழுந்துடுறான். அவனுமே பேச்சு மூச்சு இல்லாம தான் கிடக்கான். இதை பார்த்து அவளுமே அவன் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அங்க வந்த பாட்டியுமே அவனுக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னன்னு தெரியலையே, சாலட் தான் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாலடை போய் பார்க்காங்க. பார்த்தா உப்புக்கள் வந்து பெரிய உப்புக்கள் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை போட்டிருக்கான் போல. அது வந்து ஜின்னுக்கு ஆகாதாமா. அதை போமிட்டு ரோஷினிட்ட வந்து அவன் சாப்பாட்டுல கல்லு உப்பு போட்டிருக்கான்ப்பா, ஸோ அது வந்து ஜின்னுக்கு சுத்தமா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எஞ்சிருவாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரெஸ்ட் எடுக்கிறான். பார்த்தா எஞ்சிருதான். இப்போ இவளுமே உங்களுக்கு இப்போ ஒன்றும் ஆகலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அவன் சொல்ல, எனக்கு எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு இவ சொல்ல, பரவாயில்ல விடு நான் உனக்கு டீ போட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுமே இல்லை இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் தான் என்னுடைய பொண்டாட்டியும் என்னுடைய குழந்தையும் பார்த்துக்கணும், வேற யார் பார்த்துப்பா, ஸோ நான் உங்களை ஒவ்வொரு நிமிஷமே அப்படி என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறேன். அப்படி ஷயாரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த பயலுமே வந்து தேடிட்டு இருக்கும்போது அங்கே கிடக்கிற பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஓடுறா. எப்படியோ அவனையுமே பிடிக்க பார்க்குறானுங்க இவங்க ரெண்டு பேருமே. அவள் அப்படியே கீழே உட்காந்துட்டு கதறா, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கன்ட்டு. பட் இவனுங்க கேட்காம அவகிட்டையுமே போக அவளுமே என்னை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. பட் அங்கே வந்த ரேஹானுமே அவங்க ரெண்டு பத்தியும் அடிச்சு போட்டுடுறான். அப்படி ஜின்னாவுமே மாறிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அவனுங்களுமே பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவன் கிட்ட வாரான். அவளையுமே ஷயாரி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சீ நீயா, நீ ஒரு மனுஷனா, நீங்க இருந்து போயிரு, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே போகாம அந்த இடத்துல உட்கார இவளுமே கொஞ்ச நேரத்துல அப்படி மயங்கிடுறா. பார்த்தா இவனுடைய கோட்டை கழட்டி அவன் மேல போட்டுட்டு அவனுமே அதே இடத்துல படுத்து தூங்கியிருப்பான் போல. ஸோ காலையில இவளுமே எந்திக்கிறா. பார்த்தா இந்த பையன் தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இவன் முழிச்சிருப்பான் இல்லையா, ஸோ இவன் பேச வரான். அவளுமே நீ என்கிட்ட பேசாத, இதுவே உன் அண்ணி உன் அக்காவா இருந்தா இந்த மாதிரி தனியா விட்டுருப்பியா, விட்டுருக்க மாட்டேன், எனக்கு காசு தேவைப்படுது, நான் ஒரு புவர் கேர்ள் தானே என்னை இப்படிலாம் பண்ண, உன்னை சுத்தமா பிடிக்கலையா எனக்கு, இப்போ உன்ட்ட இந்த காசை வாங்கன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த காசை இந்த கடன் எப்போ தீருமோ எனக்கு, நீ என்கிட்ட பேசிடாத, பின்னாடியே வராத அப்படின்ட்டு பேசாட்டு போயிடுறா. ரோஷினியுமே அப்படியே ருபினா அம்மாவை பார்க்க வந்திருக்கா. அவளுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் என்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்கு, ப்ளீஸ் சொல்லுங்க ருபினாமா அப்படின்னு சொல்ல இவங்களுமே புக்கில் போட்டு தேடி பார்க்குறாங்க. எந்த வழியுமே இல்லை. அப்போ அவள்கிட்டையுமே எந்த ஒரு வழியும் இல்லம்மா, நீ உன் குழந்தைய கொடுக்கலன்னா அவனை நிச்சயமா நீ இழக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒரு ஒய்ஃபா ஜெயிச்சனா அம்மாவா தோத்துருவேன், அம்மாவா ஜெயிச்சனா ஒய்ஃபா தோத்துருவோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவளோ நான் ரெண்டாவுமாவே ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போவுமே அவங்க புக்கில் ஏதோ ஒன்று பண்றாங்க. பார்த்தா அங்கே ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஊருகம் இருக்கு, பக்கத்துல அயனாவும் இருக்கா, அதாவது நம்ம ரோஷினியும் இருக்கா. அவகிட்ட இருந்து ஏதோ ஒரு பவர்ஸ் அந்த கருப்பு உருவக்கிட்டேயே போய் பேய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுமே அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட இருந்து ஒரு கயிறு மாதிரி எடுக்காங்க. இந்த கயிறு உன்னை பாதுகாக்கும் ரோஷினி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தென் இவளுமே கார்ல வந்துட்டு இருக்கும்போது ருபினாமாவுமே ஃபோன் பண்ணி நான் சொல்றதை கேளு ரோஷினி, பின்னாடி கொஞ்சம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு நான் சொல்றேன், நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுமே காரை கொஞ்சம் திருப்புங்க அப்படின்னு சொல்லிடுறவுமே அங்க பார்த்தா போலீஸ் வேனும் வண்டியுமா தான் வந்து நிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அப்படியே போலீஸ் நம்ம ரோஷினியுமே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அமன் கிட்டேயுமே வந்து ரோஷினியுமே என்னாச்சு ஏன் போலீஸ்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த போலீஸுமே சார் நீங்க ரெண்டு பேருமே கரெக்டா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுமே இங்க ஃபங்க்ஷன் நடக்கும் போது உன்னை காணோம், அதுக்கு தான் நான் வந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுமே நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நீங்க ரெண்டு பேரும் காணணும்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு அவளையுமே கூட்டிட்டு போயிடுறான். அப்ப ரெஹானுமே உள்ள வரான். பார்த்தா அவனை யாரோ ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. அவனுமே அவனுடைய கையை வச்சு எடுத்து பார்த்தா ரெட் கலர்ல இருக்கு அவன் கை ஃபுல்லா. நீ யாருன்னு தெரியும், உன்னை வெளியில வாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மஹிரா தான் இவனுடைய தங்கச்சி வந்திருப்பா போல, ஹோலி தான் விளாண்டுட்டு இருப்பா போல கலர் அடிச்சு. ஸோ அவளுமே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவனுமே நீ வந்துட்டல்ல மஹிரா, நம்ம ஃபர்ஹானும் எப்படியாச்சும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவளுமே இன்னைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தானே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் தான். அப்போ நட்டாஷா வந்து
இவன் கையில மோதிரம் போடும்போது இவன் அப்படி அந்த கேச்சர்க்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.